மனித வாழ்ங்கிறது வேட்டையாடு சமூகத்திலிருந்து பாத்தீங்கன்னா அவனோட உணவு தேடுதல் இனப்பெருக்கம் இதுதான். அதை தாண்டி அடுத்த கட்ட நகர்வுங்கிறது பொருளாதாரத்துக்கான வழியா தான். தமிழகத்துக்கு இல்ல உலகில் இருக்க அனைத்து மக்களுக்கும் கம்யூனிசம் தேவைப்படுது. ஆனா எப்ப தேவைப்படுது அப்படின்னா நீங்க நம்ம பாக்குற பெரிய பணக்காரர் நினைக்கிற ஐடி எம்ப்ளாயிகள் அன்றாடம் காட்சிகள் தான். ஏன்னா அவங்க கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ப்ராஜெக்ட் முடிஞ்சா ஷூட் அவுட் தான், ஹையர் அண்ட் ஃபயர் தருவோம். அந்த 2 மாசம் சம்பளத்தை வச்சுக்கிட்டு நாம் தமிழர் மாதிரியான சில்லறை கட்சிகள் இன்னைக்கு முன்வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம் பெண்களை சோம்பேறிகளா மாத்திடுச்சு. நீங்க உண்மையா 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்திட்டீங்கன்னா மக்கள் கிளர்ச்சியில் இறங்குவோம். அவனுக்கு பதில் சொல்றதுக்கு எந்த அரசாலும் முடியாது. வேணா சீமானா அவங்க தம்பி தினைக்கு வேலைக்கு போட்டு விவசாயம் செய்யட்டும். அவர் ஏன் இன்னைக்கு கார்ல ஏறி வெளியே சுத்திட்டு இருக்காரு? அவர் ஏன் போய் மேடை மடியா கத்தணும்? விவசாயம் தானே உயிர். தினைக்கு இறந்து செய்யுங்களேன். எதுக்கு சென்னையில ஒரு மாடமலையை உட்காந்துட்டு அரசியல் பேசுறாங்க? தோழர் வணக்கம். வணக்கம். நம்முடைய தோழர் இனியவன் இருக்காரு. 2024 புத்தாண்டு வரப்போகுது. 19th செஞ்சுரியில ஒரு முக்கியமான செயல்பாட்டாளர், ரெவல்யூஷனரி அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் தான். கார்ல் மார்க்ஸ் பல புரட்சிகளை அவருக்கு பிறகு உருவாக்கி இருக்காரு. அப்படிப்பட்ட கார்ல் மார்க்ஸோட சிந்தனைகளை, கார்ல் மார்க்ஸ் இன்னைக்கு நமக்கு அவசியமா அப்படின்ற ஒரு தெளிவை ஏற்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு தோழர் இனியவன் நம்மகிட்ட வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம சில கேள்விகள், ஒரு கலந்துரையாடலா இதை நம்ம பார்க்கலாம். தோழர் எப்படி கம்யூனிஸ்ட சித்தாந்தம், மார்க்சிய கொள்கைகள் எப்படி உருவாச்சு, மார்க்ஸோட தொடக்க காலங்களை பத்தி பேச. பொதுவா மார்க்சிய காலங்கிறது 19ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த சமூக அமைப்புல தான் ஒரு தத்துவம், கருத்தியல், கலை கட்டளை உருவாகும். அந்த சமூக அமைப்பு எதோட பிணைக்கப்பட்டிருக்குன்னா பொருளாதாரத்தோட பிணைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி பேசினதுலாம் என்னன்னாங்கன்னா சமூக உருவாக்கத்துல பொருளாதாரத்தை பத்தி பேசினாங்க. பொருளாதாரத்தின் மேலதான் சமூகம் கட்டமைக்கிறது யாரும் கண்ணுக்கு கொண்டு வரவே இல்லை. தெரியாமல கொண்டு வரல. ஆனா மார்க்ஸ் மட்டும்தான் அதை சரியா அணுகி அனைத்தும் பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் ஒரு சமூக கட்டமைப்பு, அதை நோக்கிய மேம்பாடு, அதுக்கான அரசியல், சட்டம், மதம், கலை, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் அதை நோக்கி தான் வருது. அதனால பொருளாதாரத்தோட ஒட்டி தான் மனித வாழ். ஏன்னா மனித வாழ்ங்கிறது வேட்டையாடு சமூகத்திலிருந்து பாத்தீங்கன்னா அவனோட உணவு தேடுதல் இனப்பெருக்கம் இதுதான். அதை தாண்டி அடுத்த கட்ட நகர்வுங்கிறது பொருளாதாரத்துக்கான வழியா தான் இருந்துச்சு. வாழறதுக்கான போராட்டம், வாழ்நிலை போராட்டங்கிறது பொருளாதாரத்தை கொண்டு நிறுத்திருச்சு. ஸோ அந்த பொருளை தனக்கு உரியதாக ஆக்கிக் கொள்வது, தனக்கு உரியதா இன்னைக்கு சமூக உருவாக்கமா இருந்துச்சு. தனக்குரியதா ஆக்கிக் கொள்றதுல மற்ற எல்லா உயிரினங்களோட ஒரே ஒரு ஜீவன் தான் வெளியே வந்தாரு. ஏன்னா மனிதன் தான் இருக்கிற பொருளை தனக்கு உரிய மாதிரி ஆக்கிக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லா விலங்குகளும் உயிர் வாழுது. அதுக்கு ஒரு பொருள் கிடைக்கிறது அப்படியே தான் வச்சுக்கோ. தேன் கூட தேன் கூடு கட்டுறத தவிர அது அடுத்த டிசைன்லாம் போகாது. அதே பாரம்பரிய முறை தான் இருக்கும். ஆனா மனிதன் மட்டும் தான் தனக்கு கிடைத்த பொருளை, அதாவது இயற்கையை தனக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்ள இயன்றதை செய்கிறான். முழுமையா முடியாட்டி அவனை முடிஞ்ச அளவுக்கு இயற்கையிலிருந்து தன்னை பாதுகாத்து தன் இனத்தை ரொம்ப காலம் பாதுகாத்து இருக்க மனித இனம். அந்த மனித இனம் ஜீவித்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உழைப்பு. அந்த உழைப்புல உருவாக்கதான் பொருள். மற்றபடி பொருள் இயற்கையா இருக்கிறதா, மனித உழைப்புனா உருவாக்கப்படுகிற பொருள் தான் அவனுடைய அடுத்த கட்ட ஒரு காரணமா இருக்குது. ஆனா பொருளியல் சார்ந்த வாழ்க்கை மன அமைஞ்சிருக்குங்கிறது முதல் அதை வெளிக்கொண்டவங்க பல பேர் இருந்தாலும் ஆணித்தரமாக அதை ஒரு தியரட்டிக்கலா வைக்கிறாரு. அதான் அவங்க சொல்றாங்க வரலாற்று பொருள் முதல் வாதங்கிறாரு. இயக்கவியல் டயலட்டிக்ஸ்ல சொல்றாரு. இந்த வாதத்தை முதல் அவர் தான் கொண்டு வராரு. அவர் அப்பதான் அவருடைய முக்கியமான ஒரு குறியீடு எல்லாரும் பயன்படுத்தி இருப்பாங்க. அவர் கோட்ஸ் பயன்படுறாங்க. இதற்கு முன் இந்த தத்துவ ஞானிகள் எல்லாம் உலகம் எப்படி என்று வியாக்கியானம் செய்வதை முடித்து விட்டார்கள். ஆனால் உலகத்தை மாற்றி அமைப்பதை பற்றி தான் நமது வாரம் இருக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாரும் உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தவிர இது எப்படி மாற்றி அமைக்க போறோங்கிறதுக்கான வழியை கொண்டு வந்தா மார்க்சியம். அதை தான் அவர் அறிவியல் முறைப்படி என்ன சொன்னா, நம்ம மார்க்சியம் ரொம்ப எளிமையா சொன்னா அது ஒரு சமூக அறிவியல், அது மேம்பட்ட அறிவியல் விஞ்ஞானம் நம்ம வகைப்படுத்தலாம். அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டர் இல்லை. எப்படி தினைக்கு இன்னைக்கு நம்ம கைபேசி அடுத்த கடத்தை ஆண்ட்ராய்டு மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்துக்குள்ள போகிறோம், அதே மாதிரி இந்த சமூக வளர்ச்சியை கரெக்டாக கணிச்சு அதை எப்படி முன்னேற்குன்னு தான் மார்க்சியம். அது குறிப்பா அது 2 தான். மார்க்சியத்தை 2 தான் முக்கியமா குறிப்பிடுவாங்க. அவர் தனியா இல்ல, மார்க்ஸ் நம்ம தனியா போய் குறிப்பிடணும். மார்க்ஸ்ன்னு சொல்லும் போது எங்கெல்ஸ் குறிப்பிட்டாகணும். அவங்க 2 பேர உழைப்பு தான் இது மொத்தமுமே. இந்த அறிவு உழைப்பு தான், அவங்க அறிவு உழைப்பு தான் இதை கொண்டு வருது. இந்த மார்க்ஸ் எங்கெல்ஸ் 2 பேர் இணைந்து வெளியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை 1848. அந்த அறிக்கை தான் அது ஒரு சின்ன ஆவணம் தான். அந்த ஆவணம் தான் முதல் முறையாக தொழிலாளி வர்க்கம், இந்த வர்க்கம் தான் இந்த உலகத்தை சரியா கையாளும், இந்த வர்க்கம் தான் வறுமையை தீர்க்கும், இந்த வர்க்கம் தான் சம உரிமை உருவாக்கும், இந்த வர்க்கம் தான் அனைவருக்கும் அனைத்தும் எல்லாருக்கும் எல்லாங்கிறது கொண்டு ஒரு சமூகம் கொண்டு வரும். அதுல ரொம்ப குறிப்பா மார்க்ஸ் குறிப்பிடுறது மனித விடுதலை. மனித விடுதலைங்கிறது வெறும் பணம், பொருள் இதால் மட்டும் ஆகாது. அதை தாண்டி ஒரு உள்ளார்ந்த ஆசை, உள்ளார்ந்த அறிவு, உள்ளார்ந்த சமூக இணக்கம், இதையெல்லாம் சேர்ந்த ஒரு மனித வளர்ச்சி. அதை கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா உழைக்கும் வர்க்கம் அதனுடைய இடத்தை தக்க வைக்கணும். அந்த உழைக்கும் வர்க்கம் அனைவரும் உழைக்கிறாங்க.
அந்த உழைக்கிற வர்க்கத்தை சுரண்டிதான் இங்க மூலதனம், அதாவது பொருள் குவிப்பு வந்திருக்கு. அந்த மூலதனத்தை ஒழிப்பதன் மூலம், அந்த மூலதனத்தை தொழிலாளி வர்க்க கைக்கு கொண்டு வருவதன் மூலம் உலக சமநிலை அடைங்கிறதா அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையோட சாராம்சம். அதற்கு பிற்பாடு 1863 அவங்க இந்த இது எப்படி செயல்படுத்தலாம், இது எப்படி இந்த வரலாற்றை நோக்கில் இதை கண்ணோட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த உலக வரலாற்றை ரொம்ப சுருக்கமா மூலதனம் எப்படி உருவாச்சு, மூலதனம் சொல்லியாச்சு, இந்த மூலதனம் எப்படி உருவாச்சுன்னு அவங்க எழுதப்பட்டதான் மூலதனம். தாஸ் கேபிட்டல் 1863 வெளிவருது. அது 2-3 வேல்யூம் வருது. அந்த வேல்யூம்கள் தான் இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் சித்தாந்த அடிப்படையில் இயங்குறதுக்கும், இல்ல பொறுமை சித்தாந்த செயல்படுறதுக்கும், இல்ல உலகத்துல எப்பெல்லாம் பிரச்சனை எழுதோ, உலக நெருக்கடின்னு சொல்லுவாங்க, எழுதும் போதெல்லாம் அனைத்து வர்க்கங்களும், அது தொழிலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம் ஆகட்டும், இல்ல இடைத்தரக அனைவரும் புரட்டக்கூடிய புத்தகமா இன்னைக்கு தாஸ் கேபிட்டல் தான் இருக்குது. இதுதான் இதோட அடிப்படை. ரொம்ப அதிகமா இல்லை, அனைவருக்கும் எல்லாம் பொது உடைமை சித்தாந்தம், தனி உடைமை ஒழிப்பு தான் கம்யூனிசம். ரொம்ப சிறப்பா சொல்லிடலாம். ஏன் தனி உடைமை ஒழிக்கும்னு சொல்றோம்னா, தனி உடைமைங்கிறது ஒரு சிலர் பணக்காரராக்கிட்டு பல கோடி மக்களை ஏழையா தள்ளுது. இதை நோக்கி தான் அவங்க நகர்ந்தாங்க. இவ்வளவுதான் கார்ல் மார்க்ஸோட சித்தாந்தம். இவ்வளவு விளக்குனா போதுமா? உழைப்பு சுரண்டல் தொடர்ச்சியா உழைக்கும் வர்க்கம் சுரண்டப்படுது அப்படின்றது வரலாற்றுல அதுக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ சுரண்டவன் முதலாளியா இருக்கான். அதுக்காக அவருடைய கொள்கைகள் காலங்காலமா நமக்கு உதவியா இருக்கு. சுரண்டப்படக்கூடிய தொழிலாளர்களை மீட்கும் இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, இல்ல கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் இருக்கிறவங்க, சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்கிறவங்க இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றதான் நம்ம பாக்குறோம். இப்போ நமக்கு 2024 வருது. தமிழகத்தை பொறுத்தளவுல கம்யூனிஸ்ட் கட்சி எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அவசியமா இருக்கா தமிழகத்துக்கு? தமிழகத்துக்கு இல்ல, உலகில் இருக்க அனைத்து மக்களுக்கும் கம்யூனிஸ்ட் தேவைப்படுது. ஆனா எப்ப தேவைப்படுது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தான் சுரண்டுகிறோம் என்று உணரும் போது, தான் ஒடுக்கப்படுகிறவன் என்று உணரும் போது, தான் தாழ்த்தப்படுகிறவன் என்று உணரும் பொழுது, எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு எதிராக அநீதி வருகிறதோ, அவர்கள் உள் மனசாட்சி இருக்கும்போது அவர்கள் தேடி வரும் அமைப்பாக கம்யூனிஸ்ட் அமைப்பு தான் இருக்குது. அது இங்க பழங்குடியினர் போராட்டம் இருக்கட்டும், இல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் போராட்டமா இருக்கும், இல்ல கூலி உயர்வுக்கான யூனியன் போராட்டமா இருக்கட்டும், இல்ல அதுக்கு மேம்பட்டு அவங்களுக்கான தொழிலாளருக்கான உரிமைகள் நம்ம சொல்லக்கூடிய 8 மணி நேர வேலையாகட்டும், இல்ல 6 நாள் வேலை 1 நாள் விடுமுறை, இல்ல பெண்களுக்கு பேறுகால விடுமுறை, இது அத்தனையும் பேசக்கூடிய ஒரே அமைப்பு கம்யூனிஸ்ட் அமைப்பா தான் இருக்க முடியும். அதனால அத்தனை மக்களும் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, இல்ல ஒடுக்கப்படுவர்கள் அதிகம், ஒடுக்கவர்கள் குறைவு. இதுதான் நம்ம கம்யூனிஸ்ட் தான் தெளிவா சொல்றது. என்ன, ஒடுக்கவர்கள் 10 பேர் தான், ஒடுக்கப்படுறவங்க 90 பேரா இருக்கு. அந்த 90 பேர் ஏன் 10 பேருக்கு அடிமையா இருக்கணும்? ஏன் இந்த 10 பேர் சகல வசதிகளோட வாய்ப்போட வாழும்போது 90 பேர்ல பாதி பேருக்கு மேல 30% மேல? ஏன்னா இன்னைக்கு இந்தியாவோட வறுமை நீங்க பாத்தீங்கன்னா அரசு மதிப்பீடு 6.7%. 6.7 கிட்டத்தட்ட 22 கோடி 23 கோடி மக்கள் வறுமையில வாழ்றாங்க. வறுமை அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை உணவு கூட அவனுக்கு கிடைக்காது. இதுதான் வறுமை. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம அதானி அம்பானி ஒரு பெருமூலாளி உருவாக்கி இருக்கிறோம். நீங்க தமிழ்நாட்டு சூழலையும் பொறுத்து பாத்தீங்கன்னா, சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு அடுத்த கடத்துக்கு போயிருந்தாலும் வறுமை ஒழிப்புன்னு மிகப்பெரிய எல்லையை தொட்டுட்டோம். இருந்த போதிலும் இவ்வளவு செழுமையான சமூகத்திலும் தமிழ்நாட்டிலேயே 2% பேர் வறுமையில இருக்கிறாங்க, 3% வறுமையில இருக்காங்க. நம்ம ஏத்துக்க முடியல. இந்த வறுமை கணக்கீடுங்கிறதே அரசாங்கம் ரொம்ப போலியா தான் பண்ணுது. என்னன்னா, ஒரு பக்கம் அவங்களுடைய வருமானம் வாங்கும் திறன் பாக்குறாங்க தவிர செலவினங்களை பத்தி எந்த கணக்கீடு இல்ல அரசு கிட்ட. ஒரு நாளைக்கான செலவினம், ஏன்னா அவங்க சொல்றாங்க ஒரு நாளைக்கு கிராமப்புறங்கள்ல 35 ரூபாவும், நகர்ப்புறம் ஒரு 70 ரூபா இருந்தாலும் வாழ்ந்துடலாங்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியும் நகர்ப்புறம் 70 ரூபாய்க்கு உணவுலாம் எங்கேயும் கிடைக்காது. அந்த மாதிரி இதை சரி கட்டதான் அம்மா உணவகம், இல்ல இலவச தொலைக்காட்சி, இலவச செலவு கொடுத்தாலும் கூட இந்த செலவினங்கள் கட்டுப்படுத்த முடியாது. இந்த சொல்ல போனா பாராளுமன்றம் இருக்கு, பாராளுமன்றத்துல ஒரு கேன்டீன் இருக்கு. நம்மளா தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து வசதியோட இருக்காங்க, நமக்கு தெரியும். அவங்க சாப்பிட்ற உணவகத்துல சப்பாத்தி 1 ரூபாய்க்கு தராங்க, கறி 5 ரூபாய்க்கு தராங்க, 10 ரூபாய்க்கு. ஏன்னா அங்க அதுதான் அவங்க வச்சிருக்க நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் நம்ம கிடைக்குமானா வெளியே அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால அந்த வறுமை ஒழிப்பு பத்தி கணக்கீடு பண்றது, வறுமை கோடுன்னு இவங்க வரைஞ்சு வச்சிருக்க வரையறை எல்லாமே ஒரு பக்க சார்புடையது. அந்த ஒரு பக்க சார்புன்னா மூலாதித்துவத்தை காப்பாத்துறது. இதை ரொம்ப நீங்க எளிமையா 1943 இங்கிலாந்து பாராளுமன்ற விவாதம் வருது. அப்ப இங்கிலாந்து ஒரு எதிர்கட்சி தலைவர், கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் சொல்றாரு, நீங்கள் அவர்களுக்கு, அவர்கள் சொல்றது மக்கள், பெரும்பான்மையா இருக்க மக்களுக்கு சீர்திருத்தங்களை வழங்குங்கள். சீர்திருத்தம் ரெஃபார்ம்ஸ், சில நலத்திட்டங்களை கொடுங்க. அப்படி இல்லை என்றால் மக்கள் புரட்சியை உங்களுக்கு வழங்குவார்கள். இல்ல மக்கள் புரட்சி நோக்க நகருவா, வேற வாய்ப்பே இல்லை. அந்த அடிப்படை 1943 ஏன்னா அன்னைக்கு நம்ம காலனி அறிக்கை இந்தியா தான், அங்க எடுத்த நிலைப்பாடு தான். சீர்திருத்த திட்டங்கள் மட்டும்தான் இங்க வந்திருக்கு தவிர முழுமையான திட்டங்கள் யாரும் செயல்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அப்படி செயல்படுத்தினா உலக பணக்கார பட்டியல் நாங்க 10 பேர் இருக்கிறோம், தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளவு தொழிலதிபர் அப்படிங்கிற வாதத்துக்கே வர முடியாது. அனைவருக்கும் என்ன வச்சா வராது. அதனால அனைத்து மாநிலங்களும், ஏன்னா இந்திய ஒன்றியத்துக்குள்ளதான் எல்லாம் இருக்கிறாங்க, அனைத்து இதான் செய்யுது. இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பாத்தீங்கன்னா, பொதுவாக இங்க இருக்க சமூக இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள் அனைவரும் ஒரு கண்ணோட தான் இருக்கிறாங்க. என்னன்னா இடஒதுக்கீடான விளைந்த பலன்கள். அதனால என்ன வந்திருக்குன்னு பாக்குறோம். அதே நேரத்துல தனியார் மையம் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. எந்த ஒரு அரசு வேலையும் இன்னைக்கு நிரந்தரம் கிடையாது, பென்ஷன் கிடையாது. இன்னைக்கு
நான் பென்ஷன் ஸ்கீம் தான் நீங்க வந்திருக்க எல்லாருமே. அப்ப பென்ஷன் கிடையாது. அப்ப பென்ஷனுக்கு முன்னாடியே அவன் சம்பாதிச்சு வச்சுக்கணும்னா யார் அவனை காப்பாற்ற கீழே இருக்கு. அப்ப இந்த அரசு ஊழியர் 3% தான். மீதி இருக்க 95% மக்கள் நம்ம சொல்லக்கூடிய அன்ஆர்கனைஸ் செக்டார்பாங்க. எந்த அமைப்பும் ஆக்கப்படாத, எந்த குறிப்பிட்ட வேலையும் இல்லாம கிடைச்ச வேலையை செய்யக்கூடியவங்க தான். அதுல சிலது தனியார் வேலையா இருக்கலாம். மீதி இருக்கிற 70-80% பேர் அன்றாடம் காட்சி நம்ம சொல்லக்கூடிய கேட்டகரி தான் வராங்க. அந்த அன்றாடம் காட்சிக்கு ஐடி எம்ப்ளாயி உள்ள இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க நம்ம பாக்குற பெரிய பணக்காரர் நினைக்கிற ஐடி எம்ப்ளாயிகள் அன்றாடம் காட்சிகள் தான். ஏன்னா அவங்க கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ப்ராஜெக்ட் முடிஞ்சா ஷூட் அவுட் தான், ஹையர் அண்ட் ஃபயர். என்ன 2 மாசம் சம்பளத்தை கொடுத்துருவோம். அந்த 2 மாசம் சம்பளத்தை வச்சுக்கிட்டு நீங்க அதுக்குள்ளார வேற வேலையை பார்த்துக்கணும். வேற வேலைங்கிறது இதோட சம்பளம் அதிகமா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். நம்ம என்ன நினைப்போம்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்னு முன்னாடி சொல்லுவோம். அனுபவத்தின் அடிப்படையில் பணி உயர்வு, அனுபவத்தின் அடிப்படையில் பணி உறுதி, அனுபவத்தின் அடிப்படையில் வேலைக்கால பணங்களும். இன்னைக்கு அதுக்கெல்லாம் அனுபவத்தின் அடிப்படைங்கிறத 0 ஆக்கியாச்சு. இன்னைக்கு நிலைமை என்ன, ஹையர் அண்ட் ஃபயர். எனக்கு 3 மாசம் உன்ட்ட வேலை வேணும், உன்னை கூப்பிடுவேன். அதான் கிக் ஒர்க்கர்ஸ் நீங்க சொல்லிக்கலாம். நம்ம இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் உணவு கொடுக்குறாங்கல்ல, இவங்க எல்லாமே இந்த இடம் தான். இன்னைக்கு அதிகமா இருக்க ஐடி எம்ப்ளாயி, இந்த கிக் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், இல்ல கட்டிட பணியாளர், இவங்க எல்லாருமே அன்ஆர்கனைஸ் செக்டார் தான். ஆனா அதுக்காக தான் குறியீடா சொல்றேன், மிக பெரும்பான்மையா கௌரவமான தொழிலா பார்க்குற ஐடி எம்ப்ளாயே அவங்க தினக்கூலிகள் தான். அவர்கள் கண்டிப்பாக நிரந்தர பணியாளர் கிடையாது. ஆரம்பிக்கும் போது நம்ம வேஜ் பத்தி பேசணும். ஆமா, வேஜ்ல நீங்க அடிப்படை வேஜ் இவ்வளவு அப்படின்ற தகவலை சொல்லும்போது ஒரு டீயோட ரேட் எவ்வளவு அப்படின்றதெல்லாம் நீங்க அழகா சொன்னீங்க. தொடர் இந்த இடத்துல தான் திட்டங்கள் எப்படி, அம்மா உணவகம் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு மக்களுக்கு அப்படின்றத சொல்லும்போது என்னுடைய கேள்வி என்னன்னா, வந்த திட்டங்கள்லயே உழைக்கும் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமா போய் சேர்ந்த ஒரு திட்டம் அப்படின்னா 100 நாள் வேலை திட்டத்தை நம்ம வைக்கலாம். ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில சில்லறை கட்சிகள், நாம் தமிழர் மாதிரியான சில்லறை கட்சிகள் இன்னைக்கு முன்வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, 100 நாள் வேலை திட்டம் மக்களை, பெண்களை சோம்பேறிகளா மாத்திடுச்சு. எங்க வயல்ல வேலை செய்யறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. சீமானே சொல்றாரு, எங்க வயல்ல இன்னைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வட மாநிலத்துல வேலை செய்யறாங்க, நம்ம ஊர் ஆட்கள் இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்போ இதை பத்தி நம்ம இன்னைக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கும். 100 நாள் வேலை திட்டம் எப்படி மக்களுக்கான ஒரு திட்டமா இருக்கு, அது அவசியமா அப்படின்ற ஒரு மார்க்சிய பார்வை சொன்னாங்க. பெருகி வரும், அதாவது முதலாளித்துவம் நம்ம சொல்ற இந்த சமூக அமைப்பு முதலாளித்துவம் தான் ஆண்டுட்டு இருக்குது. அதுல என்ன மாற்றுக்கிறது வேணாம். இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு என்ன பண்ணா லாபத்தை நோக்கி தான் நகரும். அந்த லாபங்கிறது உற்பத்தி பெருக்கம். உற்பத்தி பெருக்கமானா அவங்க சொல்றது உற்பத்தி பெருக்கம்னா வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும்னு அறிவிச்சாங்க. 1970 ரொம்ப தீவிரமா. 1990 உலகமயமாக்கல் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அனைத்து தனியார் நிறுவனம் நேரடியாக இன்வெஸ்ட் பண்ணலாம், வெளிநாட்டுல இருந்து நேரடியாக தொழில் தொடங்க நிறைய வேலை வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குச்சு. அதே நேரம் இந்த வேலை வாய்ப்பு யாரு கிடைக்குன்னா அதுல சொல்லுவோம் ஸ்கில்டு, அன்ஸ்கில்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த அன்ஸ்கில்டா இருக்கிற அந்த குறிப்பிட்ட தொழிலை கத்துக்காத, அந்த குறிப்பிட்ட தொழில தொழில் நேர்ச்சி பெறாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு 0 தான். அந்த குறிப்பிட்ட தொழில் கத்துக்காதவங்க யாருன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சமூக படிநிலையில் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட இந்த மக்கள் தான் இருக்கிறாங்க. நீங்க மேல இருக்க ஒரு செக்டார், அப்படி மேல இருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஓசி கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரி பீப்புள்ஸ் அப்படி தப்பிச்சுறாங்க. ஏன்னா அவங்க சமூக நிலையிலையும் வாய்ப்பு இருக்குது, வசதிக்க தொழில் கத்துக்கவும் வாய்ப்பு இருக்குது, அந்த படிப்பை முடிச்சு மேல போயிடறாங்க. ஆனா கீழே இருக்கவங்களுக்கு அந்த படிப்பை கத்துக்க முடியாத சூழல்ல இவங்க வேலை வாய்ப்பற்றோர் தினக்கூலிங்க தள்ளுறாங்க. ஆனா அந்த தினக்கூலி வேலைக்கான கூலின்னு இருக்குல்ல நம்ம சம்பளம், அந்த சம்பளம் டிமாண்ட் ஆகுது. ஏன்னா எப்படி ஒரு கட்டத்துல இங்க இருந்து மக்கள்லாம் கிளம்பி பாம்பே போய் வேலை பார்த்தோம், துபாய் போய் வேலை பார்த்தோம், சிங்கப்பூர் வேலை போய் பார்த்தோம்னாங்களா, அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இந்த தொழில் வளர்ச்சி, இங்க அடைஞ்ச ஒரு பொருளாதார பெருக்கங்கிறது மற்ற மாநிலங்கள் இந்த தொழிலாளி வர்க்கத்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குச்சு. இவங்க சொல்றாங்களே இன்னைக்கு வடநாட்டுல இருந்து வேலைக்கு வரானா, அங்க இன்னைக்கு வடநாட்டுல கூலி 50 ரூபா தான் ஒரு நாளைக்கு. சத்தியமா தமிழ்நாட்டுல 50 ரூபா கூலிக்கு எவனும் வேலை செய்ய, ஒரு நாளைக்கு 50 ரூபா கூலி எவனும் வரவே மாட்டான். ஏன்னா தமிழ்நாட்டுல 1000 ரூபா கூலி கொடுக்கற அளவுக்கு முதலாளியும் இருக்கிறாங்க, 1000 ரூபா கூலியை வாங்கறதுக்கான தகுதி பெற்ற தொழிலாளி வர்க்கம் இங்க இருக்குது. ஆனா அவங்க அதுக்கு போக மாட்டாங்க. வடநாட்டுல இருந்து வரவங்க எதுக்கு வராங்கன்னா கூலி அதிகமா கிடைக்கும் வராங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இங்க இருக்க முதலாளிக்கு அதிக லாபம் சம்பாதிக்கணும். லாபம் தான் சொல்றோம். லாபம்ங்கிறது எப்படி இருக்கிறது, லாபத்தை அதிக லாபம், இன்னும் சரியா சொன்னா அதிக சுரண்டல், தொழிலாளி வர்க்கத்தை சுரண்டல். இந்த சுரண்டலை நோக்கி தான் இவங்க நகர்றாங்க. அதனாலதான் அங்க இருந்து தொழிலாளி கூட்டு வராங்க தவிர இங்க இருக்க தொழிலாளி வேலை செய்ய மாட்டேன் சோம்பேறி ஆயிட்டாங்கலாம் கிடையாது. இவங்க கேட்கற சம்பளத்தை அவங்களால கொடுக்க முடியாது. ஆனா ஒரு பக்கம் நீங்க பாக்கலாம், இன்னைக்கு வளர்ந்துருக்க பல தொழில் சிவநாடார் இங்க தான் வளர்ந்துருக்காரு, டிவிஎஸ் கம்பெனிங்க தான் வளர்ந்துருக்கு. இவங்க எல்லாம் உலக பணக்காரர்கள். நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க சிரிக்க முடியாது, தமிழர்கள் சொல்லுங்க. இவங்க எல்லாம் உலக பணக்கார பட்டியல இருக்காங்க. டிவிஎஸ் சைனால கம்பெனி வச்சிருக்காங்க, டிவிஎஸ் அமெரிக்கால கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, சிவநாடார் தெரியும் உலகம் முழுக்க சாப்பிட்டு. இப்ப இவங்க எல்லாமே தமிழ்நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்டவங்க தான்.
இவங்க எல்லாம் கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை செய்யறதுக்கான ஆட்கள் எங்க குறைவா கிடைக்குது அங்க கம்பெனி அனுப்பாங்க. அப்படி தமிழ்நாட்டு கம்பெனில வேலை செய்யறதுக்கு குறைந்த கூலிக்கு ஆட்கள் தேவை. நம்ம சொல்ல அடிமட்ட கூலி, அத்து கூலி ஒரு காலத்தை சொல்லிட்டு இருப்போம். அது இன்னைக்கு தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இங்க படிப்பறிவு அதிகமாயிடுச்சு, சமூக பொருளாதார காரணம் அதிகமாயிடுச்சு, அரசியலும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இதெல்லாம் ஒன்றிணைந்த தொழிலாளி வர்க்கம் அதுக்கான கூலியை பேரம் பேச ஆரம்பிக்குது. இந்த பேரம் பேசுறது என்னைக்குமே முதலாளிகள் பிடிக்காது. அவன் என்ன முதலாளி, அதுல குறிப்பா இங்க இருக்க தமிழக முதலாளிகளுக்கு இல்ல வெளிநாட்டுல இருந்து இங்க தொழில் ஆரம்பிச்ச முதலாளியா இருந்தாலும் இங்க இருக்க ஒரு உள்ளூர் முதலாளியோட சேர்ந்து செயல்படும். அப்ப இவங்களுக்கு வாய்ப்பா கிடைச்சதுதான் இந்த வெளில இருந்து ஒரு தொழிலாளர்கள். அப்ப இங்க இருக்க வேலை பட்டாலும் தொழிலாளர் பட்டாலும் வேலையெல்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுவான், வேலையெல்லாம் போச்சுன்னா அரசாங்க சட்டையை பிடிப்பான். அந்த அரசாங்கத்தை சட்டையை பிடிக்காம இருக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டதுதான் இந்த 100 நாள் வேலை திட்டம். இந்தியா முழுக்க அது உருவாக்கி இருந்தாலும் அதிகபட்ச பயன் தமிழ்நாடு கேரளா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த தொழிலாளருக்கு. ஆனா இன்னும் சொல்ல போனா 100 நாள் வேலை இன்னைக்கு 316 ரூபாய் கூலி சொல்றாங்க. நிர்ணயிக்கப்பட்ட கூலி 316. நீங்க எந்த தொழிலுக்கு போங்க, ஒரு டீ கடையில நீங்க டீ கிளாஸ் வேலைக்கு போனாலும் 500 ரூபாய்க்கு போக முடியாது. ஏன்னா அதை விட அதிகம் 100 நாள்ல கிடைச்சிருந்தா உங்களுக்கு. இல்ல இவங்கெல்லாம் யாரும் வேலைக்கு போங்க வராங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவங்க இருக்க கிராமப்புறத்துல எத்தனை டீ கடை வைக்க முடியும், எத்தனை வேலை கொடுக்க முடியும். அப்ப வேற வேலை இல்ல, வேலை இல்லாத பட்டாலும் கண்டிப்பாக கிளர்ச்சியில் ஈடுபடும். இது அனைவருக்கும் தெரியும். அரசியல் கட்சிதான் சீமானுக்கு அது தெரியும். இந்த வேலையில்லா பட்டாளத்தை ஒரு வகையில சமாளிச்சு வைக்கிறது. நம்ம வீட்டுல குழந்தை இருந்தா உடனே லண்டன் கூட்டு கேக்கு கண்காட்சி கூட்டு எல்லாரும் இங்க எதுவும் வாங்கி தர முடியாது. நம்மளால வாங்கி கொடுக்க முடியுது பஞ்சு மிட்டாய் தான். கலர்ஃபுல்லா இருக்கும், பெருசா இருக்கும். அதை கையில கொடுத்து அப்படி கொடுக்கப்பட்ட திட்டம் தான் 100 நாள் வேலை திட்டம். அதுல மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க உண்மையா 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்திட்டீங்கன்னா மக்கள் கிளர்ச்சியில் இறங்குவான். அவனுக்கு பதில் சொல்றதுக்கு எந்த அரசாலும் முடியாது. இதுதான் திட்டம். சீமான் சொல்ற மாதிரி வேணா சீமானா அவங்க தம்பி தினைக்கு வேலைக்கு போட்டு விவசாயம் செய்யட்டும். அவர் ஏன் இன்னைக்கு கார்ல ஏறி வெளியே சுத்திட்டு இருக்காரு, அவர் ஏன் போய் மேடை மேடையா கத்தணும். விவசாயம் தானே உயிர், தினைக்கு இறந்து செய்யுங்களேன். எதுக்கு சென்னையில ஒரு மாடமலையை உட்காந்துட்டு அரசியல் பேசுறாங்க, கிராமத்துல அது செய்ய மாட்டாங்க. அவங்க விவசாயம் எல்லாம் 50 ஏக்கர் 100 ஏக்கர் கார்பரேட் செக்டர்ல வாங்கி வச்சுக்கிட்டு அதுல போன விவசாயம் செய்ய வந்தாங்க. கண்டிப்பாக மக்களோட இறங்கி தங்கள் சட்டை கசங்காம பேசிட்டு இருப்பாங்க. தவிர நீங்க அதுல கம்யூனிஸ்டோட உங்களுக்கு தெரியும் பல காலமாக மக்களோட இருக்கிறாங்க, மக்களோட இறங்கி வேலை செய்யறவங்க. இதுக்கு மாற்றா சீமான் மாதிரி ஆட்கள் சொல்றதெல்லாம் வெறும் மேட்டுக்குடி அரசியல் தவிர அது வெகுஜன மக்கள் அரசியல் கிடையாது. இன்னைக்கு இங்க இருக்க வெகுஜன மக்கள் குப்பனு சுப்பனு நிலத்துல இறங்கினா வேலை செய்யறான். அவனுக்கு கிடைக்கிற கூலி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்கிறப்ப அதுல அரசு கொடுக்கிற நன்மை எது, அரசு கொடுக்கிற ஒரு திட்டத்தை எப்படி மக்கள் வேணான்னு மறுப்பாங்க. அதனாலதான் மக்கள் அந்த வேலைக்கு போறாங்க. தவிர எல்லாரும் 100 நாள் வேலைக்கு போற நிக்கவும் முடியாது. அப்படி 100 நாள் வேலை எல்லாத்துக்கும் அரசால கொடுக்கவும் முடியாது.